ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நாளைக்கு வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நாம் நம்மளுடைய கோரிக்கைகள், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தடைகளாக இருந்துகிட்டு இருக்கலாம், இல்லை தள்ளி போயிட்டுருக்கலாம், இல்லை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு உடனடியாக நடக்கணும், எந்த தடைகள் இல்லாமல் நடக்கணும். அதாவது குழந்தை பேராகட்டுங்க, கல்யாணமாகட்டும், வெளிநாட்டு வேலை, இல்லை மனதுக்கு பிடித்த வேலை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற யோகம், இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு வேணும் அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்படி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே தடைகள் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வைகாசி விசாகம் நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு நீங்கள் பன்னீரால் தொடச்சி எடுத்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு செவ்வரளி மாலையாக சாத்துங்க. வேல் இருந்ததுன்னா வேல் பூஜை செய்கிறவங்களா இருந்தாக்கா வேல் பூஜை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு காமாட்சி அம்மன் விளக்கு எப்பொழுதும் போல் நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுத்தமான பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் ஃபுல்லாக துவரம்பருப்பு கொட்டி நிறைவாக வைங்க. அந்த துவரம்பருப்பு மேலே புது மண் அகல் விளக்கு, மஞ்சள் குங்குமம் அத்தனையும் வச்சு அந்த துவரம்பருப்பு மேலே நீங்கள் வைங்க. வச்சுட்டு அதுக்கு பூ சாத்துங்க. நெய் விளக்காக போட்டு ஏற்றுங்க. சிகப்பு கலர் திரி, முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு கலரில் திரி போட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றும் போது உங்களுடைய கோரிக்கை என்னமோ, என்ன நடக்கணுமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றுங்க. விளக்கேற்றி வச்சுட்டு என்ன நைவேத்தியம் வச்சாலும் சரிங்க, கொஞ்சமாக தேன் வைங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இந்த தேனை நீங்கள் பாலில் கலந்து வைக்கலாங்க. நாட்டு சர்க்கரை பாலில் கலந்து ஏலக்காய் போட்டு தேன் ஒரு சொட்டு விட்டு நீங்கள் அதை நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த நாளில் நீங்கள் கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், இந்த மாதிரி முருகனை நினச்சி இன்றைக்கி ஸ்லோகம் அத்தனையும் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு உடனடியாக நடத்தி தருவாங்க. நம்பிக்கையோடு இந்த துவரம்பருப்பு விளக்கு ஏற்றுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் சீக்கிரம் நிறைவேறும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.